عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மதரசாவிலே பெண்கள் பயானுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள், சகோதரிகள், இந்த நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், மாணவிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் தாருன் நிஅமா ஃபில் பனாத் என்கிற அற்புதமான இந்த மதரசாவை உருவாக்கி சீரோடும் சிறப்போடும் இந்த மதரசா மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய இந்த மதரசாவை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. இதன் மூலமாக நிறைய முபல்லிகாக்கள், ஆலிமாக்கள், தக்வா நிறைந்த பெண்கள், சாலிகான பெண்கள் இந்த சமுதாயத்திலே உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. இந்த மதரசாவை மிகச் சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள், உஸ்தாதுமார்கள், உதவியாளர்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா இம்மை மறுமையிலே அல்லாஹு தாலா வெற்றி அடைய செய்வானாக. வாராந்திர இந்த பெண்கள் பயான் நிகழ்வில் கிராத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அற்புதமான நபி புகழை பிள்ளைகள் அழகான தங்கள் குரலிலே படித்தார்கள். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. இன்றைய காலத்திலே பெண்கள் மிக மிக முக்கியமானவர்கள். ஆனால் இந்த பெண்கள், முக்கியமான இந்த பெண்கள் இன்றைக்கு வழி தவறி போவதையும் தங்களுக்கான பொறுப்பை சரிவர உணராமல் அல்லாஹு தாலா இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளை மறந்து வழி தவறி போவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து, குழந்தை வளர்ப்பிலிருந்து, ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறதிலிருந்து ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு என்பது மிக மகத்தானது, தவிர்க்க முடியாதது. ஆனால் இன்றைய இந்த பெண்கள் தங்களுடைய பொறுப்பை உணராமல் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெண்கள் சரிவர அவர்கள் வழி தவறி போவதால் அந்த குடும்பமே சீர்கெட்டு போவதை நாம் பார்க்கிறோம்.
அவர்களுடைய குழந்தை செல்வங்களும் அவர்களுடைய சந்ததிகளும் வழி தவறி போவதை பார்க்கிறோம். அவர்களுடைய கணவன்மார்களை சரிவர வழி நடத்தி அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சரியான உந்துதலை இல்லாமல் அவர்களோடு சேர்ந்து இந்த பெண்களும் வழிகட்டு போவதை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களை குறித்து சொல்கிற போது ஒரு அற்புதமான ஹதீஸை நபி அவர்கள் சொன்னார்கள். அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த துன்யா, இந்த உலகம் என்பது சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த உலகம் என்பது சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பகரமான இடம். இந்த உலகத்தின் இன்பங்களிலேயே ஆகச்சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படியே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய சீதேவித்தனத்தினுடைய அடையாளம் 3 என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் பாக்கியசாலி எப்படி என்பதை அறிந்து கொள்வதற்கு 3 விஷயத்தை பார்த்தால் அவன் பாக்கியசாலியா அல்லது துர்பாக்கியவானா மூதேவியா என்பதை நம்மால் கண்டறிய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 3 விஷயத்துல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஆண் அவன் தன் வாழ்க்கையிலே சாலிஹான பெண்ணை கரம் பிடித்தால் அவன் சீதேவியானவன், பாக்கியசாலி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்ணை அவன் திருமணம் முடித்து ஒரு நல்ல மன நிம்மதியான வீடை அவன் பெற்று ஒரு நல்ல வாகனத்தை பெற்றால் இந்த 3ம் பெற்றவன் அவன் பாக்கியசாலி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரசூலுல்லாஹ் அப்படி மாற்றமா சொன்னாங்க, ஒருவன் மூதேவி என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கெட்ட மனைவி அவனுக்கு அமைவது, கெட்ட வீடு அவனுக்கு அமைவது, நிம்மதி இல்லாத வீடு, அவனுக்கு கெட்ட வாகனம் அமைவது, இது 3ம் அவனுடைய மூதேவித்தனத்தினுடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவன் பாக்கியசாலியா துர்பாக்கியவானா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஒரு துஆவே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த துஆ அற்புதமான துஆ. வல்லதீன யகூலூன ரப்பனா, நல்லடியார்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம், ரப்பனா எங்களுடைய இறைவனே, ஹப்லனா எங்களுக்கு நீ தருவாயாக, மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின், எங்களுடைய மனைவிமார்கள் மூலியமாக எங்களுடைய சந்ததிகளின் மூலயமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, எங்களை இரையச்சமுடையவர்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் இப்படி துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் காட்டி கொடுக்கிறான். அப்போ இந்த 2 ஹதீஸும், ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீதேவித்தனத்தினுடைய அடையாளம் சாலிஹான பெண் ஒருவனுக்கு அமைவது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்தின் இன்பகரங்களிலே ஆகச்சிறந்த இன்பகரம் சாலிஹான பெண் ஒருவனுக்கு கிடைப்பது என்கிறார்கள். இன்னொரு ஆயத்திலே துஆவிலே அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான், ஒரு பெண்ணின் மூலமாக, ஒரு மனைவியின் மூலமாக, அந்த மனைவியின் மூலமாக வரக்கூடிய குழந்தை செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கான கண் குளிர்ச்சி என்று அல்லாஹு தஆலா இந்த துஆவின் வழியாக கற்றுக் கொடுக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெண்கள் அப்படியா சாலிஹானவர்களாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு உலக மாயத்திலே சிக்கி சின்ன பின்னமாக போய்வதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் சாலிஹான பெண்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்திலே தலாக்குகள், ஒரு காலத்திலே தலாக்கு விடுவது அதிகமாக இருந்தது. தலாக்கு விடுவது, ஒரு ஆண் சர்வசாதாரணமாக ஒரு பெண்ணை தலாக்கு விட்டு வாளாவெட்டியாக ஆக்குகிற கொடூரமான சூழ்நிலை முன்னொரு காலத்திலே இருந்தது. ஆனால் தலாக்கு விடுவது என்பதே மார்க்கத்தில் அது ஹலாலாக்கப்பட்டிருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண் பெண்ணை பார்த்து தலாக் என்று சொல்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அபுஹலுல் ஹலாலி இன்தல்லாஹி அத்தலாக், தலாக்கு விடுவது என்பது ஹலால் தான். ஆனால் அந்த ஹலாலான விஷயத்தை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து தலாக்கு விட்டால் அது ஹலாலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை மிகவும் கோபப்படுத்தக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஹலாலான தலாக்கையே ஒரு ஆண் பெண்ணை பார்த்து தலாக் என்று சொன்னால் அந்த ஹலாலான காரியமே அல்லாஹ்வை கோபப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறி போச்சு, ஜென்ரேஷன் மாறி போச்சு. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பெண்கள் மன விடுதலை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க.
கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கூட ஆகிறது இல்லை, 10 நாள் கூட ஆகிறது இல்லை, இவரோட நான் வாழ மாட்டேன், இவரோடு நான் குடும்பம் நடத்த மாட்டேன், எனக்கு இவர் வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு, இவர் எனக்கு மேக்கப் வாங்கி கொடுக்க மாட்டாரு, வீட்டில் ஏசி போட மாட்டாரு, என்னை வச்சுட்டு ஊர் சுத்த மாட்டாரு, அவங்க அம்மா பேச்சை கேட்கிறார் என்று சர்வ சாதாரணமாக எந்தவித ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தை வைத்து இன்றைக்கு கணவன்மார்கள் தலாக் சொல்வது கடந்து போய் இன்றைக்கு பெண்கள் நான் இவரோட வாழ மாட்டேன், என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, உப்பு சப்பு இல்லாத காரணமாக இருக்கிறது. ஒரு காலத்திலிருந்து எவ்வளவோ கொடுமையான கணவனாக இருந்தாலும் அவனை கட்டுப்பட்டு ஒரு இதாத்தோடு இருந்த மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த காரணமும் இல்லாமல் உலக காரணங்களுக்காக இந்த கணவனோடு நான் வாழ மாட்டேன் என்று ஹுலு கேட்கிற அவல நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு எச்சரிக்கையான ஹதீஸ் பெண்களுக்கு, ஐயுமா இம்ரஅத்தின் சஅலத் ஜௌஜஹா, எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்திலே அவள் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? தலாக்கஹா, என்னை நீ தலாக்கு விட்டு உன்னோட நான் வாழ மாட்டேன் என்று ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலே தலாக்கை கேட்கிறார். ஃபி கைரி மா பாசின், எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஷரியத் ரீதியான எந்த காரணமும் இல்லை, உப்புச்சப்பு இல்லாத காரணமாக இருக்கிறது, துன்யா ரீதியான காரணமாக இருக்கிறது. ஒரு பெண் இப்படி ஒரு ஷரியத்துக்கு உட்படாமல் தன்னுடைய கணவனிடத்திலே தலாக்கை கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு எச்சரிக்கை விடுகிறார்கள், ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, அந்த பெண்ணின் மீது சொர்க்கத்தின் வாசனை ஹராமாக்கப்படுகிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க ரீதியான காரணம் இல்லாமல், ஷரியத்து காட்டி கொடுத்த காரணம் இல்லாமல், உலக ரீதியான தன்னுடைய நஃப்ஸுக்காக ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்திலே தலாக் என்கிற மன விடுதலை கேட்டால் அவரின் மீது சொர்க்கத்தின் வாசனை ஹராமாக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அது எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கடுமையான எச்சரிக்கை. அப்போது மார்க்கத்தில் கணவன்மாருக்கு வழிபடுவது என்பது எவ்வளவு முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கணவனுக்கு கட்டுப்படுவதில்லை, அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? அப்படி ஊரை சுத்துறதையும் கணவனை எதிர்த்து பேசுவதையும் கணவனுக்கு கட்டுப்படுவதும் இல்லாமல் அவர்கள் மனப்போன போக்கில வாழ்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆத் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி ஷாம் தேசத்திலிருந்து வருகிறார்கள். ஷாம் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க வியாபாரம் நிமித்தமாக. ஷாம் தேசத்துக்கு போயிட்டு அந்த சஹாபி மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய முயல்கிறார்கள். சஜிதா செய்ய முயற்சி செய்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஹாதா யா முஆத், முஆதை என்ன செய்கிறீங்க? சஜிதாவா செய்ய போறீங்க? இது செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஷாம் தேசத்திற்கு போனேன், அப்போது அங்கே பார்த்தேன், அங்கே இருக்கக்கூடிய பாதிரிமார்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சஜிதா செய்வதை பார்த்தேன். எனவே நம்முடைய தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து உங்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், எனவே சஜிதா செய்ய முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா தஃபாலு, முஆதே அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள், நீங்கள் சஜிதாலாம் செய்யாதீங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் அனுமதிக்கப்படலை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது ஆகமாக்கப்படவில்லை. அப்படி அனுமதி இருந்திருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி நான் ஏவி இருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு கணவனுடைய ஹக் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்போ அடுத்த ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் தொடர்ந்து முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய இறைவனுடைய கடமையை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள் எதுவரை தன்னுடைய கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றாத வரை அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றியவராக ஆக மாட்டார்.
தொழுகிறார், இபாதத்து செய்கிறார், நல் அமல்களை செய்கிறார். ஆனால் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை சரிவர செய்யாவிட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹக்கை சரிவர செய்தவராக அந்த பெண் ஆக மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு பெண் சாலிஹான பெண்ணாக ஆகுவதற்கு, சாலிஹான பெண்ணாக அவள் வருவதற்கு முதலில் தனக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கக்கூடிய கணவனுடைய ஹக்களை எந்த குறையும் வைத்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் கேட்டேன், யா ரசூல் அல்லாஹ், ஐயுன் நாசி ஆலமு ஹக்கன் அல் மர்அத்தி, ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உள்ளவர், அதிக ஹக்குள்ளவர் யார் என்று கேட்டேன். யா ரசூல் அல்லாஹ், ஒரு பெண்ணின் மீது அதிகம் கடமை உள்ளவர் யார், யாருடைய கடமையை ஒரு பெண் அதிகம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜௌஜுஹா, அவருடைய கணவன் என்றார்கள். ஒரு பெண் இந்த உலகத்திலே அதிகம் அவள் செய்ய வேண்டிய கடமைக்குரியவர்கள் அவருடைய கணவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆணுக்கு அதிக கடமை உள்ளவர்கள் யார், ஒரு ஆண் யாருடைய விஷயத்தில் அதிகம் கடமை உள்ளவர் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹு, அவருடைய தாய் என்றார்கள். ஒரு பெண் அதிகம் செய்ய வேண்டிய கடமைக்குரியவர் கணவர், ஒரு ஆண் அதிகம் கடமைக்குரியவர் அவரை பெற்றெடுத்த தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த விஷயமெல்லாம் ரொம்ப இன்னைக்கு சர்வசாதாரணமாயிருச்சு. கணவனை எதிர்த்து பேசுவதும், அவரை தொடை தெரிந்து தூக்கி எறிவதும் இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது உலகத்தில் ஒரு ஆண் சொர்க்கத்துக்கு போகிறது கூட ரொம்ப கஷ்டம், ஆனால் ஒரு பெண் சொர்க்கத்திற்கு போகுவது ரொம்ப இலகுவானது. ஒரு பெண் நினைத்தால் மிக இலகுவாக சொர்க்கத்திற்கே போக முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இந்த ஒரு ஹதீஸை அமல் செய்தாலே ஒரு பெண் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் சரிவர தொழுதால், முதல்ல ஒரு பெண் 5 நேரம் சரியாக தொழுதால், வஸாமத் ஷஹரஹா, தன்னுடைய 1 மாதம் சரியாக நோன்பு வைத்தால், 5 வக்து சரியா விடுபடாம தொழுது ரமலானின் மாதத்திலே 1 மாதம் சரியாக நோன்பு வைத்து, வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மறைவிடத்தை ஹராமை விட்டு பாதுகாத்தால், அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டால். 4 விஷயம்தான் ஒரு பெண் சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு. அவள் 5 நேரம் சரியாக சாக்கு போக்குகள் சொல்லாமல், எனக்கு வீட்டில் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எனக்கு குழந்தைய பார்த்துக்கணும், கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எந்த காரணமும் சொல்லாம 5 நேரம் சரியாக தொழுது ரமலானில் சரியாக நோன்பு வைத்து, 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாப்பது. இன்னைக்கு அதுதான் ரொம்ப மோசமான நிலையாயிருச்சு. ஹராமான வழியில எத்தனையோ பேர் போவதை பார்க்கிறோம். திருமணம் முடிக்க முன்னதாக தவறான வழியில போவதையும் பார்க்கிறோம். திருமணம் முடித்த பிறகு தவறான போவதிலும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. 3வது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்தவள். 4வது தன் கணவருக்கு கட்டுப்பட்டவள். இந்த 4 விஷயத்தை இந்த உலகத்தில் எந்த பெண் செய்கிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படுமாம், பெண்ணே உதுகுலி அல் ஜன்னா, பெண்ணே நீ சொர்க்கத்திலே நுழைந்து கொள். எப்படி நுழைந்து கொள்? மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷிஅதி, சொர்க்கத்தின் வாசலில் எந்த வழியிலே நீ சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த வழியிலே நீ நுழைந்து கொள் என்று அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படுமா. சுபஹானல்லாஹ். ஒரு ஆணுக்கு கூட இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. ஒரு 4 விஷயத்தை சரியா செய்தாலே, ஒரு பெண் தொழுது ரமலானில் நோன்பு வைத்து தன் மறைவிடத்தை ஹராமான வழியிலே பாதுகாத்து தன் கணவனுக்கு வழிபட்டாலே சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் அவள் நுழைவதற்கு என்ட்ரி டிக்கெட் அல்லாஹ் கொடுத்துருவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாகவும் நுழைகின்ற ஆற்றல் பெற்ற சாலிகான பெண்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய பெண்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்தக்கார பெண் ஒருத்தவங்க வர்றாங்க. ஒரு சொந்தக்கார பெண் அவங்க வர்றாங்க, ஒரு தேவை நிமித்தமாக வர்றாங்க, ஏதோ ஒரு வேலையாக வர்றாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த பெண் கிளம்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, அவங்க உறவுக்கார பெண்ணிட்ட, பெண்ணே உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கணவர் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க.
அந்த பெண் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு கணவர் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க, கைஃப அன்தி லஹு, உன்னுடைய கணவரிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய், உன் கணவருடைய விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? உடனே அந்த பெண் சொன்னாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கணவருடைய ஹக்கில் நான் சரியாக நிறைவேற்றிடுறேன், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து விடுகிறேன் என்று அந்த பெண் சொன்னாங்க. சொன்னப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்ணே ஃபந்துரி ஐன அன்டி மின்ஹு, உன் கணவருடைய விஷயத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார் என்று சொன்னார்கள். நீ சிந்தித்து சீர்தூக்கி பார், யோசிச்சு பார். கணவருக்கு செய்ய நான் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய கடமையை சரிவர செஞ்சிடறேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் சிந்தித்து பாருங்கள் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அற்புதமான வார்த்தை ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள், ஃப இன்னமா ஹுவ ஜன்னத்துக வ நாருக, உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய நரகம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா, உன்னுடைய கணவன் தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். நீ நரகத்திற்கு போக வேண்டுமா, உன்னுடைய கணவன் போதுமானவன். உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் உன்னுடைய கணவர் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு பெண்ணுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவராக அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கணவன் இருக்கிறார் என்றால் அவருடைய ஹக்களை எந்த அளவுக்கு கவனமாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சிந்தனையூட்டுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபி பெண்மணிகள் வர்றாங்க. சஹாபி பெண்மணிகள் ரொம்ப ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆர்வம்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு இருந்த ஆர்வம் இருக்குது, அவ்வளோ ஆர்வம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண் வர்றாங்க. ஒரு பெண் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பெண்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கூட்டமே இருக்குது, அந்த பெண்கள் கூட்டத்திற்கு பதிலாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அந்த பெண் சொல்றாங்க. அதாவது மொத்த பெண்கள் கூட்டத்துக்கும் நாயிபா நான் வந்திருக்கேன், அவங்களுக்கு பதிலாக வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணுன்றாங்க. சொல்லுங்கன்னு சொன்னப்ப அந்த பெண் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரப்புர் ரிஜாலி வ ரப்புன் நிசா, நம்மை படைத்த அல்லாஹு தஆலா ஆண்களுக்கும் அவன்தான் இறைவன், பெண்களுக்கும் அவன்தான் இறைவன். அல்லாஹ் ஆண்களுக்கும் அவன்தான் இறைவன், பெண்களுக்கும் அவன்தான் இறைவன். ஓ ஆதமு அபுர் ரிஜால் ஓ அபுன் நிசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் அவங்க தான் அத்தா, ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் அவங்க தான் அத்தா, தந்தை. அப்படித்தானே யா ரசூலுல்லாஹ்? ஆமாம். கேட்டுட்டு அந்த பெண் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அப்போ அல்லாஹ் ஆண்களுக்கும் அவன்தான் இறைவன், பெண்களுக்கும் அவன்தான் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண்களுக்கும் அவர்கள்தான் தந்தை, பெண்களுக்கும் அவர்கள்தான் தந்தை. அல்லாஹு தஆலா உங்களை நபியாக ஆண்களுக்கு மட்டும் அனுப்பல, ஆண்களுக்கு நீங்க தான் நபியா அனுப்பப்பட்டிருக்கீங்க, பெண்களுக்கும் நீங்க தான் யார சொல்ல நபியா அனுப்பப்பட்டிருக்கீங்க. ஆனா ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யறாங்க, ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யறாங்க. அந்த போரிலேயே அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தானாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானதுனால, தங்களுடைய உயிரை கொடுத்ததுனால, நாளைக்கு அல்லாஹு தஆலா மறுமை அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், உயிரோடு தான் இருக்கிறார்கள், தன் புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிசுக்கு தருவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் நாங்களோ பெண்களாக இருப்பதால் எங்களால் போரில் போய் கலந்து கொள்ள முடியல, எங்களால் போரில் ஷஹீதாக முடியல, போரில் போய் அந்த ஆண்களுக்கு ஹிதுமத்தான் செய்ய முடியுது. இது பார்த்தா ஆண்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி நன்மை, எங்களுக்கு இதுக்கு நன்மை கிடைக்கலையே. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஆண்கள் போய் தங்கள் உயிரை கொடுக்குற மாதிரி நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் உயிரை கொடுக்கணும், ஆனால் அந்த ஆப்ஷனல் அந்த ஒரு பாக்கி எங்களுக்கு இல்லையேன்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த பெண் சொல்கிறாங்க. அந்த பெண் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற விதம் அதுதான், எங்களுக்கு அந்த பாக்கியம் வேணும், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் ஷஹீதாகி எங்கள் உயிரை கொடுக்கணும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நாங்களும் ஆண்கள் மாதிரி அடையணும். ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் ரசூலாக இருக்கிற நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை கொடுத்துட்டீங்க, பெண்களாகி எங்களுக்கு இல்லையேன்னு ஒரு ஆதங்கத்தில் கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அக்ரி அன் நிசா அன்னி அஸ்ஸலாம், யார் அனுப்புனாங்களோ அந்த பெண்கள் எல்லாருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைங்க, அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க தோழிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்,
இன்ன தாஅத ஸௌஜி தஅதிலு மா ஹுனாக, நீங்கள் அந்த ஆண்கள் போரிலே போய் அடைகின்ற நன்மைகளை, இபாதத்துகள் செய்து அடைகின்ற நன்மைகளை, அவர்கள் கொள்ளையடிக்கின்ற இந்த நன்மைகளை கணவனுக்கு வழிபடுவதின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போரில் போய் ஒரு ஆண் போர் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு ஷஹீதாகி அடைகின்ற உயர்ந்த அந்தஸ்தை கணவனுக்கு வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, வ கலீலும் மின் குன்ன தஃபாலுஹு, ஆனால் உங்களில் ஆக குறைவானவர்கள் தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. கணவனுக்கு வழிபடுகிற என்கிற இந்த விஷயத்தை உங்களில் குறைவானவர்கள் தான் செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை பார்க்கிற போது ஒரு கணவனுடைய ஹக் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்போ ஒரு பெண் சாலிஹான பெண்ணாக ஆக வேண்டும் என்றால் தன்னுடைய கணவனுடைய ஹக்கிலே, தன்னுடைய கணவன் சார்ந்து இருக்கக்கூடிய ஹக்கிலே எந்த குறையும் வைத்து விடக்கூடாது. அப்போதுதான் அந்த பெண் சாலிஹான பெண்ணாக ஆக முடியும். அடுத்து ரெண்டாவது விஷயம், ஒரு பெண் சாலிஹாக வேண்டும் என்றால் ரெண்டாவது அந்த பெண் கணவனுடைய ஹக்கைக்கு அடுத்ததாக தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய ஹக்கில் முழு கவனம் செலுத்தணும். இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ பெற்றோர்கள் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரிவர வளர்ப்பதில்லை. சின்ன வயசுலேருந்து அவங்கள அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாங்க. ரசூலுல்லாவுடைய பிரியத்தை சொல்லிக் கொடுப்பதல்ல, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதல்ல, சரிவர மதரசாவுக்கு கூட அனுப்புவதில்லை. இதனுடைய விளைவு அந்த பெண் அந்த பிள்ளை, அந்த பெற்றெடுக்கிற பிள்ளை வழி தவறி போவதை பார்க்கிறோம். போதைக்கு அடிமையாகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். மார்க்கனா என்னன்னு தெரியாம பெயர் தாங்கி முஸ்லீம்களாக எத்தனையோ பேர் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இங்கு நான் கவனிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கத் அலிம்னா ஹக்குல் வாலிதி ஃபமா ஹக்குல் வலது, அதாவது ஒரு தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். ஆனால் ஒரு பெற்றோர், ஒரு பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்திலே செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, தன் பெற்றெடுக்கிற பிள்ளையுடைய விஷயத்தில் எப்படி வளர்க்கணும், அதனுடைய ஹக்கு என்ன, கடமை என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. முதலாவது ஐயுஹ்சின இஸ்மஹு, ஒரு பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பிள்ளையுடைய பெயரை அழகான பெயராக வைக்க வேண்டும், அர்த்தம் பொதிந்தவராக, குர்ஆன் ஹதீஸிலே உட்பட்ட நல்ல சாலிஹான பெயரை வைக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம் பெற்றெடுத்த பிள்ளையை பேர் வைக்க சொன்னால் கூகுள்கிட்ட தேடுறாங்க. கூகுளில் கணவர் பேர் 7 ஆரம்பிக்குது, மனைவியுடைய பேர் 7 ஆரம்பிக்குது, பிள்ளையுடைய பேரும் 7 ஆரம்பிக்கும். கூகுளில் தட்டுறாங்க, கூகுளில் ஏதோ வாயில் நுழையாத ஒரு பேர் வருது. அசர்த்திட்ட கொண்டு வராங்க, அசர்த்து இந்த பையனுக்கு என் பிள்ளைக்கு இந்த பேரை வைக்கணும், அர்த்தம் என்ன? அசர்த்து பார்த்துட்டு அர்த்தமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அர்த்தம் இல்லைனாலும் பரவாயில்ல அசர்த், சொல்றதுக்கு அழகா இருக்கான்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெற்றோர், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? அந்த பேரை அழகுபடுத்தணும், நல்ல பேரை வைக்கணும், நல்ல சஹாபாக்களுடைய பேரை வைக்கணும், நல்லடியார்களுடைய பெயரை வைக்கணும், நபிமார்களுடைய பெயரை வைக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் ஃபேஷன் இல்லை அசரத்து, ஃபேஷன் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ முதல் கடமை அந்த பேரை அழகுபடுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு தாய், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ரெண்டாவது கடமை என்ன? வயுஹ்சின அதபஹு, ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும். சின்ன வயசிலிருந்து பார்த்து பார்த்து தன் பிள்ளையை ஒழுக்கப்படுத்த வேண்டும். அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுறோம். ஃபோன் வாங்கி கொடுக்கறதுல கவனமாக இருக்கிறோம், அந்த பிள்ளைய பாட்டு கேட்க வைக்கிறதுல கவனமாக இருக்கிறோம், டான்ஸ் ஆடி வச்சு அழகு பார்த்ததில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையை எப்படி ஒழுக்கமானவர்களாக வார்த்தெடுக்க வேண்டும், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நிஅமத்தாயிற்றே. இந்த நிஅமத்தை சரிவர நாம் வளர்க்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் தண்டனைக்குள்ளாகுவோம் என்கிற பயம் எந்த ஒரு பெற்றோருக்கோ தாய்மார்களுக்கோ இல்லாமல் போவதை பார்க்கிறோம். அப்படியே அவுத்துட்ட கழுத மாதிரி ரோட்டில் சுற்றுறான். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்து அல்லாஹ் அக்பர், தெருவு ஃபுல்லாக பசங்க தான், எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த தெருவுக்கு போகிறான், இந்த தெருவுக்கு போகிறான், அடுத்த வீட்டு பெல் அடிக்கிறான். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வழிகேட்டில் சிக்கி அங்கங்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஃபோன்களில் அப்படியே தன்னுடைய மூளையை தொலைத்து நாசமாய் போவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பெற்றோர்களாகிய பிள்ளைகளாகிய அந்த பெண்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ் ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையில் ரெண்டாவது கடமை இது, அந்த ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும், ஒழுக்கமான பிள்ளையாக உருவாக்க வேண்டும். மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப,
குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 3 கடமைகளை ஒரு பெற்றோர் ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் செய்ய வேண்டிய 3 கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவீர்கள். ஒரு தாயாக இருக்கவர் தன் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பற்றியும் தன்னுடைய கணவன்மாருடைய விஷயத்தை பற்றியும் நாளைக்கு மறுமையிலே கேட்கப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாம் வார்த்தெடுக்க வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பில் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின், உங்களுடைய பிள்ளைகளை 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். சினிமாக்களை கொண்டோ, பாடல்களை கொண்டோ, போன்களை கொண்டோ, டான்ஸ் ஆடுவதை கொண்டோ, அல்லது துனியாவுடைய கல்விக்கு நீங்க பார்க்குறோம், சிபிஎஸ்சி எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா என் புள்ள அப்படியே பெரிய ஆளா வருவான். ஸ்கூலை செலக்ட் பண்ணுறோம், கம்பத்தில் எந்த ஸ்கூலு, எவ்வளோ ஃபீஸு கட்டணும், என்ன மாதிரி அவன் கொண்டு வரணும், எங்கே டியூஷன் சேர்த்தா அவன் ஃபஸ்ட்டு மார்க் வருவான், 10th எப்படி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவான், 12th எப்படி மார்க் வாங்குவான், காலேஜில் எந்த காலேஜில் சீட்டு வாங்குறது, இப்படி சிந்திச்சு பெற்றோர்களுடைய மூளெல்லாம் என்ன செஞ்சிருது, முடிய நரைச்சு போயிடுது. அவனை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அப்படி ஆக்கி இப்படி ஆக்குன்றோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், குர்ஆனில் அலிப்பே கூட தெரிய மாட்டுது, குர்ஆனில் ஒரு வரி ஓத தெரிய மாட்டுது. இந்த பெற்றோர்கள் உலகத்தின் கல்வியினுடைய உச்சத்தை கொடுத்தாலும் என்ன, அவன் குர்ஆன் ஓத தெரியலையே, குர்ஆனுடைய சில ஆயத்துகள் கூட மனப்பாடம் தெரியாத அந்த பிள்ளையை வைத்து நாளைக்கு மறுமையிலோ கபரிலேயோ அந்த பெற்றோருக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதாரண விஷயம் இல்லை, நம்ம ரசூல் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். முதலாவது சொன்னாங்க, ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். நபீனா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் நமக்கு ஈமான் கிடைத்திருக்காது. அவர்கள் இந்த ஈமான் கிடைப்பதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், சஹாபாக்கள் எப்படி தியாகம் செய்தார்கள். நாளைக்கு மறுமையில நபியினுடைய அந்த பரிந்துரை ரிக்வெஸ்ட் ஷஃபாத் இல்லை என்றால் நாம சொர்க்கத்துக்கு போகவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சின்ன வயசிலேயே விதைத்து விட வேண்டும். ரெண்டாவது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுடைய பிரியத்தை நாம் உள்ளத்தில் கொடுக்கணும். மூன்றாவது சொன்னாங்க, வக்ராஹத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பதை கொண்டு உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 விஷயத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துறோமா, ஒழுக்கப்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. மதரசால ஓதுறதுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. எங்கள் மதரசாலாம் 8th முடித்தோன்னே சேர்க்குறாங்க, 7 வருஷம். 8வது முடித்தவங்க வர்றாங்க, 10th முடித்தவங்க வர்றாங்க. 10th ஒருத்தர் முடிச்சிருக்கான், என்ட்ரன்ஸில் வச்சா குர்ஆனே ஓத தெரியல. பெரும்பாலும் வர்றது ஃபுல்லாக குர்ஆன் ஓத தெரியாமல் தான் வருது. ஆச்சரியமாக இருக்குது, அந்த பேரண்ட்ஸில் என்ன பேரண்ட்ஸு நைஸாக 10th முடிக்க வச்சு நம்ம தலையில் கட்டி அவங்க எஸ்கேப் ஆயிரணும்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய 10th வரைக்கும் 8th வரைக்கும் அவனுடைய மார்க்க கல்வி விஷயத்திலே அவனுடைய மார்க்க ரீதியான வளர்ச்சியில் என்ன கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். மதரசாக்கு வர்றான், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவன் மாதிரி வர்றான், இங்கே வந்து தான் நம்மளை முஸ்லீம் ஆக்கி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவல நிலை இன்னைக்கு இருக்கிறது. அப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு 14-15 வருஷம் வீட்டில் அவங்க பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபில்களாக ஆக்குங்கள். இன்னைக்கு உலக படிப்போடு மார்க்க படிப்போடு 2 கல்வியும் சேர்ந்த மாதிரி எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் வந்துருச்சு. உலக கல்வியிலும் சிறப்பாக கொண்டு வாங்க. அதே நேரத்தில் நம்முடைய மார்க்க கல்வி 2 கண்களை போன்று, இது ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய 2 ரக்கையை போன்று. ஒரு பறவைக்கு ஒரு ரக்கையை நீங்கள் உடைத்து விட்டாலும் அது பறக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு, ஒரு கண்ணு இல்லைனாலும் அது ஒத்த கண்ணுன்னு சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் அவன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒரு பறவைக்கான 2 ரக்கைகளை போன்று உலக கல்வியும் மார்க்க கல்வியும், ஒரு மனிதனுக்கு 2 கண்களை போன்று உலக கல்வியும் மார்க்க கல்வியும். நீங்கள் மார்க்க கல்வியோடு உலக கல்வியை கொடுத்து விட்டால் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் பெண் பிள்ளைகளும் உங்கள் ஆண் பிள்ளைகளும் வழி தவறவே மாட்டார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வழி தவறி போவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ நம்ம பிள்ளைகளை குர்ஆன் மனனம் செய்யக்கூடியவர்களாக நம்ம உருவாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் இந்த மதரசாலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்பத்தில் நிறைய மதரசாக்கள் இருக்குது. அந்த வரிசையில் ஒரு வீட்டில் இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக முயற்சி செஞ்சு இந்த மதரசாவை நடத்துகிறாங்க. வாரம் பெண்கள் பயான் வைக்கிறாங்க.
பல மாணவர்கள் பயனடைகிறாங்க நினைக்கும் போது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இவர்களுடைய முயற்சி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த முயற்சிக்கு உண்டான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அல்லம இப்னஹு அல் குர்ஆன, எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத பார்த்து கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யறாங்க? பார்த்து ஓத கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளையுடைய முதல் ஆசிரியரை அந்த பெண்ணுடைய அந்த தாய் தான். தாயை அலிப்பேன்னு சொல்லி கொடுக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி தராம அங்க உஸ்தாத் சொல்லி கொடுத்தா எப்படி மண்டையில ஏறும்? அப்போ பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதை அந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அல்லம இப்னஹு அல் குர்ஆன, எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோருக்கு என்ன பாக்கியம் தர்றான் தெரியுமா? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅഖர், அந்த பெற்றோருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பிள்ளைக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுத்தாலே அந்த பெற்றோருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, எந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை குர்ஆன் மனனம் செய்ய வைக்கிறாரோ, தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? குர்ஆன் மனனம் செய்ய வைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் மனனம் செய்ய ஆரம்பிச்ச மாதிரி பெண் பிள்ளைகள் கூட நிறைய பேர் ஹாஃபிலாக்கள் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தன்னுடைய பிள்ளையை குர்ஆன் மனனம் செய்ய யார் எந்த பெற்றோர் வைக்கிறாரோ அல்லாஹு தஆலா கியாமத் நாளில் அந்த பெற்றோரை அல்லாஹ் எழுப்புவானா. எப்படி தெரியுமா எழுப்புவான்? 14ஆம் பிறை அன்று அந்த முழு நிலவு எப்படி வானத்தில் அழகாக காட்சியளிக்கிறதோ, பார்க்கறதுக்கே அவ்வளோ இதமாக இருக்குது. அந்த நிலாவை பார்க்கும் போது, முழு நிலவை பார்க்கிற போது, நாளைக்கு கியாமத்து நாளில் அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளையை குர்ஆன் மனனம் செய்த வைத்த பெற்றோர்கள் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில எழுப்புகிற போது 14ஆம் பிறை முழு நிலவை போன்று அல்லாஹு தஆலா எழுப்புவானாம். எழுப்பி விட்டு அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகிட்ட சொல்வானா, குர்ஆன் மனனம் செய்ய வைக்கப்பட்ட அந்த பிள்ளைகிட்ட அல்லாஹ் சொல்வானா, இக்ரா, அப்போ ஓதுப்பான்னு சொல்வானா. உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கியாமத்து நாளிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத அந்த பிள்ளையினுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பானாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நாளைக்கு மஹ்ஷர்ல இந்த காம்பினேஷன் நடக்கும். அந்த பிள்ளை ஓத 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 குர்ஆனுடைய கடைசி வசனத்தை ஓதுகிற வரைக்கும் அந்த பெற்றோருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த ஹதீஸை கேள்விப்படுகிற போது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பிள்ளைகளை நம்ம இழக்க செய்யலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கத்தா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எதுவும் அவன் கபருக்கு வராது. பேங்க் பேலன்ஸோ, வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினோ, குக்கரோ, அவன் வாங்கி வைத்திருக்கிற விலை உயர்ந்த எந்த பொருளும் கபருக்கு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும், 3 விஷயத்தை தவிர என்றார்கள். 3 விஷயம் மட்டும்தான் கபருக்கு வரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க சதக்கத்துன் ஜாரியா, அவன் செய்யக்கூடிய நிரந்தர தர்மம் என்று சொன்னார்கள். இவன் ஒரு மதரசாவை கட்டி வைத்திருக்கிறான், அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறான், அல்லது 4 பேர் தண்ணீர் பருகுவதற்கான ஒரு கிணறை வெட்டுகிறான், போர் போடுறான். இவன் மௌத்தான பிறகும் அந்த தர்மம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அதனுடைய நன்மை இவன் கபருக்கு போன பிறகும் வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, இவன் தான் பெற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறான், அவர் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர் இன்னொருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி இவர் இந்த கல்வி யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறதோ அந்த நன்மை அந்த கற்றுக் கொடுத்தவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மதரசாவை நடத்தக்கூடிய உஸ்தாத் 100 பேருக்கு ஓதி கொடுக்குறாங்க, அவங்க இன்னொரு 1000 பேருக்கு ஓதி கொடுக்குறாங்க. இப்படி அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மரணித்தாலும் கூட. மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுலஹு, சாலிஹான அவருடைய குழந்தை செய்யக்கூடிய துவா அந்த பெற்றோர்களுடைய கபருக்கு வரும் என்றார்கள். நம்ம பிள்ளை சாலிஹான பிள்ளையா நம்ம வளர்த்துருக்கிறோமா? நம்ம பிள்ளைய சாலிஹா நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம பிள்ளை நம்ம மௌத்தான பிறகும் நமக்கு துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையாக இந்த உலகத்தில் இருக்குமா என்பதை நம்ம சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போ சாலிஹான பிள்ளைகளாக நம்ம எப்படி வளர்ப்பது? நம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா வளர்த்தணும். அப்படி நம்ம பொடுபோக்கா இருந்துடக்கூடாது. மதரசாவுடைய மார்க்க கல்வியினுடைய தொடர்பு மட்டும்தான் அந்த பிள்ளையை சரிவர அவனை சாலிகான பிள்ளையாக ஆக்கும்.
மார்க்கத்துடைய தொடர்பு, பள்ளிவாசலுடைய தொடர்பு. உலகத்தினை எவ்வளோ பெரிய அவன் டாக்டர் படிக்கட்டும், இன்ஜினியர் படிக்கட்டும், என்ன படிப்பு வேணா படிக்கட்டும், ஆனால் அவனுடைய அடிப்படை மார்க்க தொடர்போடு நீங்கள் வளர்த்து விட்டால் எவ்வளோ பெரிய கல்வியை அந்த பெண்ணோ ஆணோ கற்றாலும் கண்டிப்பாக வழி தவறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் கரஅல் குர்ஆன, யார் குர்ஆனை ஓதி வ இஸ்தலஹரஹு, குர்ஆனை முழுசாக மனனம் செஞ்சிட்டார், 30 ஜுஸ் அட்டை டு அட்டை முழு மனனம் செய்து குர்ஆனில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாக்கி ஹராமை ஹராமாக்கி விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குர்ஆனை முழுவதும் மனனம் செய்த அந்த நபரை அல்லாஹ் இவர் மனனம் செய்ததின் பொருட்டால் சொர்க்கத்தில் நுழையச் செய்வான். அவரை மட்டும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்கிறதில்ல. தாய்மார்கள் கவனிக்கணும், அவருடைய குடும்பத்தில் நரகம் வாஜிபான 10 முஸ்லீம்களை இந்த குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபில் தன்னுடைய ரெக்கமெண்டேஷனில் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லலாம். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் அவருடைய குடும்பத்தில் நரகம் வாஜிபான 10 முஸ்லீமை அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த 10 பேருடைய சொர்க்கத்து டிக்கெட்டை அல்லாஹு தஆலா முழு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலுல் குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார் என்றால் குர்ஆனை மனனம் செய்வது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை அன்பான தாய்மார்கள் யோசிக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும். எந்த அளவுக்குன்னா, உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா, அவங்க தெரு நண்பர்கள் யாருன்னு கவனிக்கணும். அவன் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் கூட ஃப்ரெண்டு யார், இங்கே தெருவில் அவன் யாரோட பழகிறான் கவனிக்கணும். அதே போன்று உங்கள் பிள்ளைகளை விளையாட அனுப்புறீங்களா, அவன் எங்கே போய் விளையாட போகிறான், டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமைன்னு அவுத்து விட்டுறாதீங்க, ஃபுல்லாக எங்கே வேணால் போய் சாப்பிட மட்டும் வா அப்படின்னு அப்படி விட்டு நீங்கள் பழக்கினீங்கன்னா அது சரி வராது. அவன் யாரோடு பழகிறான், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இவ்வளோ நேரம் தான் நீ விளையாடணும். அதே போன்று ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா, நீ ஃபோனை இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும்ட்டு அதுக்கு ஒரு நேரத்தை நிர்ணயிங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவான். கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று சொல்கிறானே, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதற்கேற்ப நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கான கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்குவான். எனவே இந்த நேரத்திலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பான தாய்மார்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், இருந்தாலும் தாய்மார்கள் இவ்வளவு நேரம் அவங்களுடைய வேலைகளை ஒதுக்கி இந்த பயானுக்கு வருகை தந்து பொறுமையோடு இந்த விஷயங்களை நாம் கேட்டு வருகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. கணவனுடைய அந்த கடமையும் சரிவர உணர்ந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்துக்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் என்கிற அந்த அற்புதமான குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு மறுமையிலே போய் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கைகட்டி நிற்கிற அளவுக்கு அவல நிலை வந்து விடாத அளவுக்கு சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சியான குடும்பமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய, அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா இந்த பயானை ஏற்பாடு செய்த மதரசா நிர்வாகிகளுக்கும், இந்த மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாக்கியத்தையும் நலவையும் தந்தருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.